ஓகே மக்களே, இப்போ வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து செட்டப்லாம் பயங்கரமாக பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து ஸ்டவ்வும் ரெடி, கடாய் ரெடி, நம்மளுக்கு தேவையான எல்லாமே இருக்குது. இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆம்லேட் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், லைட்டாக வந்து 2 முட்டைக்கு ஏற்ற மாதிரி மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். மஞ்சத்தூள் லைட்டாக போட்டாச்சு. இப்போ வந்து இதில் வந்து லைட்டாக நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, வாட்டரும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கலந்துக்கலாம். கலந்துட்டு இப்போ வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணணும், லைட்டாக நம்ம வந்து உப்பையை வந்து இந்த தண்ணியோடு கலந்துக்கலாம். நம்ம 2 முட்டைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து உப்பு வந்து நம்ம கரெக்டாக போட்டுக்கணும். போட்டு முதல்ல வந்து இந்த தண்ணியோடு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், தண்ணியோட தனியாக அது வந்து உப்பு கரைஞ்சிரும், மஞ்சத்தூளும் கரைஞ்சிரும். இப்போதைக்கு நம்ம இது ஓகே. இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து முட்டையை வந்து உடச்சி ஊற்றலான்னு இருக்கிறோம். இப்போ என்னென்னா நம்மக்கிட்ட இருக்கிறது நாட்டு முட்டை, ஓகேவா? கலர் பார்த்துங்க. நாட்டு முட்டையை உடச்சி செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குங்க முட்டை ஓடு. இது பாருங்க, சுக்கு நூறாக உடஞ்சிருச்சு, ஆனாலும் முட்டை ஓடு வந்து அப்படியே தூள் தூளாக ஆகலை, அது பாட்டுன்னு அப்படியே இருக்குது, செம்மையாக இருக்குது. அடுத்த முட்டை எடுப்போம். ஓகே மக்களே, இப்போ வந்து நம்ம 2 முட்டையும் உடைச்சாச்சு. நம்ம வந்து இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை நான் வந்து என்ன பண்ண போகிறோம், ஆக்சுவலாக வந்து வெங்காயம் தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த வெங்காயம் தக்காளியை வந்து நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே மக்களே, இப்போ வந்து நம்மளுக்கான ரெடிமேட் ஓகே. இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து எக்கு எல்லாத்தையும் கலந்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பற்ற வைக்க போகிறோம். எப்படி பற்ற வைக்க போகிறோம், ஸ்டவ்வை வந்து முதல்ல லைட்டான ஃப்ளேமில் வச்சு பற்ற வச்சாச்சு. இப்போது நம்மளுக்கு தேவையானது கடாயை வச்சாச்சு. நம்மளுக்கான கடாயிலே இது வந்து சீட் ஆகுதுன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது, நல்ல தாராளமாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் அடுத்து என்ன பண்ண போகிறோம், சிசர் பின்னாடி அங்கே தான் இருக்கும். லைட்டாக ஆயில் நம்ம போடலாம். லைட்டாக ஆயில் போட்டு அந்த ஆயில் வந்து நல்லா படரும். இப்போ ஆயில் நல்லா இருக்குது, ஃப்ளேமும் நல்லா எரியுது. நம்ம வேணும்னா இன்னும் கூட நம்ம வந்து கூட்டி வைக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஃப்ளேம் நல்லா தான் எரியுது. எனக்கு தெரிஞ்சு அடுப்பு வந்து ஓகே தான், கண்டிஷன் ஓகே, இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஓகே, இப்போ நம்ம கலந்து வச்சுக்கிற ஆம்லேட்டை வந்து நம்ம இப்போ வந்து போட ஆரம்பிக்கலாம். ஆல்ரெடி வந்து சூடாக தான் இருக்குது. அப்படி சுற்றுறா அப்படி சுற்றுறா தவா எடுத்து கையில்
சும்மா நல்லா வந்திருக்கு. இப்போ வரைக்கும் ஆம்லேட் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. லாஸ்ட்டாக முடியும் போது நம்ம வந்து பெப்பரை போட்டு இறக்கிடலாம். இது இப்போ ஒன் சைடாக சாப்பிட்லாமா டபுள் சைடாக சாப்பிட்லாமான்றதுலேயே ஒரு டவுட்டாக இருக்குது. டபுள் சைடில் போடுறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஒன் சைட்லேயே நம்ம எடுத்து சாப்பிடுவோம். நம்மளுக்கு ஒன் சைடு தான் பிடிக்கும். வேர் இஸ் கத்திரிக்கோல்? அவ்வளோதான், நம்மளுக்கான ஆம்லேட் ரெடி. ஓகே, ஓகே மக்களே, நம்ம ரொம்ப நேரமாக செஞ்சாச்சு. செஞ்சு முடிச்சு ஆம்லேட் வெந்தாச்சு. நம்மளுக்கு போர்ட்டபுளாக வந்து எங்கே வேணுமோ நம்மளுக்கு வந்து அங்கிட்டே ஹீட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வேணால் இந்த ஸ்டவ் இருக்குது. இது ரொம்ப நேரமாக ஹீட்டாக தான் இருக்குது. இவ்வளோ நேரம் நாங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டோம். பட் இப்போ வரைக்கும் வந்து அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு எதுவும் தெரியல. ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆக்சுவலாக நம்மளுக்கு தேவையான மாதிரி பதத்தில் வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. எனக்கு உண்மையிலே இது அந்த ஸ்டவ்வில் வந்து நாங்கள் செஞ்சு சாப்பிட்றோன்னும் போது எங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் ஆனந்தமாக இருக்குது. ஏன்னா வாங்கி ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறோம். கண்டாப்பா